தமிழக மக்களே வணக்கம். இன்று இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். அந்த 6ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை தர்மம் செய்கிற காரியங்களை குறித்து இயேசு பேசுகிறார். அந்த 4 வசனங்களில் உள்ளதை சுருக்கமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக தர்மம் செய்வது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆலயங்களிலே தர்மம் செய்கிறார்கள், வெளியிடங்களிலே வீதிகளிலே தர்மம் செய்கிறார்கள், ரோடுகளிலே செய்கிறார்கள். அநேகர் காணும் பொருட்டாக தன்னை தர்மகர்த்தா என்று சொல்லிக் கொள்கிற அளவில் எல்லாருக்கும் தர்ம பிரபு என்று தன்னை அழைத்து கொள்கிற அளவில் வெளிப்படையாக மக்களுக்கு புகழ்ச்சி உண்டாக, தனக்கு பெருமை பேர் புகழ் உண்டாக தான தர்மங்கள் செய்கிறார்கள். இது பொதுவாக நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் நம்முடைய குமரக்கடவுள், நம்முடைய இயேசு பெருமான் மலை பிரசங்கத்தில் அந்த பிரசங்கத்தில் அவர் அந்த தர்ம காரியங்களை என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர் காணும்படியாக தர்மத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார். எச்சரிப்பே இங்கே கொடுக்குறார். மனுஷர் காணும் பொருட்டாக தர்மங்களை செய்யாதீங்க. இன்று உள்ள மனுஷர்கள் ஆலயங்களில் வீதிகளில் மக்கள் காணும் பொருட்டாக செய்கிறாங்க, அதுபோல் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். தர்மமே செய்யாதீங்க என்ற அந்த அர்த்தத்தில் ஏன் சொல்லவில்லை, மனுஷர் காணும் பொருட்டாக அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறார். புகழ்ச்சிக்காக செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அப்படி செய்தால் பரலோகத்தில் உள்ள தேவனிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகுது. மனுஷர் உங்களை புகழ்கிறாங்கல்ல, அதுதான் பலன். இவர் கொடை வள்ளல், இவர் கர்ணபிரபு, இவர் எல்லாருக்கும் செய்கிறாரு. இப்போ சில ஆளுங்க வயதான ஆளுகளை கட்டி பிடிக்கிற மாதிரி போட்டால், சேலை துணிமணிலாம் கொடுக்குற மாதிரி போட்டால், சாப்பாடு கொடுக்குற மாதிரி வீடியோ இப்படி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தேவனிடத்தில் அவங்களுக்கு அந்த பலன் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா மனுஷர்கள் அதை பார்த்து மெச்சுறாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு பலனாகுது. மனுஷர்களும் மெச்சி கடவுளும் மெச்ச மாட்டார். மனுஷர்கள் மெச்சுகிறத கடவுள் மெச்ச மாட்டார். கடவுள் மெச்சுகிற பாராட்டுகிற காரியங்கள் மனுஷருக்கு தெரியாது, அறியாது, அவன் புத்திக்கு எட்டாது. ஆகவே உன்னுடைய தர்மத்தை அந்தரங்கமாக செய்யுங்கன்னு சொல்கிறார். வலது கை கொடுப்பது இடது கை அறியாதுக்கிட்டோம் என்று சொல்கிறார். வலது கை கொடுப்பது கூட இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 2 பக்கத்தில் தானே இருக்குது, 2 கை. பக்கத்தில் உள்ள கைக்கு கூட தெரியாத அளவில் வலது கையில் நீ கொடுக்குறது இடது கை அறியக்கூடாது. அந்த அளவில் சீக்ரெட்டாக இருக்கணும், ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக எம்ஜிஆர் சிவாஜி எடுத்துக்கிட்டால், எம்ஜிஆர் தான் கொடை வள்ளல், வாரி கொடுக்குறார், அள்ளி அள்ளி கொடுக்கும் சிவந்த கரங்கள், வாரி கொடுப்பார் ஏழைகளுக்கு. பொதுவாக அந்த பேர் வாங்கிட்டார் அவர். சிவாஜிக்கு அந்த பேர் கிடையாது. ஆனால் வரலாறில் பார்க்கும்போது எம்ஜிஆரை விட அதிகமாக சிவாஜி தான் செஞ்சுருக்காருன்னு வரலாறில் இருக்குது. நிறைய ஏழைகளுக்கு வீடுகள் தானமாக கொடுத்துருக்காரு. ஒரு ஆலயத்துக்கு ஒரு யானையை வாங்கி கொடுத்துருக்காரு. சுதந்திர போராட்டத்துக்கு நிறையா வசூல் பண்ணி காமராஜருக்கு நிறையா நன்கொடைகள் கொடுத்துருக்காரு. நிறையா ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்திருக்கிறாரு. எவ்வளவோ காரியம் கணக்கிட்டால் எம்ஜிஆரை விட அதிகமாக சிவாஜி தான தர்மங்கள் செய்ததாக சொல்கிறாங்க. அது ஏன் விளம்பரப்படுத்தலைன்னா, பொது வாழ்வில் எனக்கு நடிக்க தெரியாது என்று சிவாஜி சொல்லியிருக்கார். பொது வாழ்க்கையில் நான் நடிக்க முடியாது, சினிமாவில் நடிக்கிறேன், அது என் தொழில். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் நடிக்க முடியாது, அதை நான் விரும்பலை.
தான தர்மங்கள் மக்களுக்கு செய்கிறேன்னா அந்த இறைவன் அதை பார்ப்பார். அது போதும் எனக்கு, வெளிப்படையாக மக்கள் பாராட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்னதாக ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஆகவே இன்றைக்கி தர்மம் செய்கிற காரியங்களில் நிறையா விஷயங்கள் இளைஞர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் எடுத்துக்கிட்டால் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. ஒரு கிளவி படுத்திருந்தால் அதை சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி குடிக்கிறது, காசு கொடுக்கறது. ஒரு மனநிலைமை பாதிக்கக்கூடியவராக இருந்தால் அவரை முடி வெட்டி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போடுவது, சாப்பாடு வாங்கி கொடுப்பது, நிறைய காரியம் இருக்குது. இப்போ அதானி அம்பானி பெரிய பணக்காரன்னா டாட்டான்னு சொல்கிறவர் செய்த தர்மங்கள் அவருடைய சொத்தை விட அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. சொத்தை விட அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரியவர் எனக்கு இந்த பேர் சொல்ல தெரியல, அமெரிக்காவே அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. பில் கிளின்டன் சொல்லி ஒரு ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை கூப்பிட்டு பாராட்டி 30 கோடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருடைய உழைப்பு முழுவதும் ஏழைகளுக்கே கொடுத்துருக்காரு. நைட்டில் ஹோட்டலில் வேலை செஞ்சு அந்த காசில் தான் குடும்பம் நடத்தியிருக்காரு. அப்படிப்பட்டவரை கண்டுபிடிச்சி பாராட்டி அமெரிக்கா ஜனாதிபதியே பாராட்டி 30 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த 30 கோடியும் அந்த ஏழைகளுக்கே திரும்ப அனாதை ஆசிரமத்துக்கே கொடுத்துருக்காரு. எப்படி? அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் தர்ம கர்த்தாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற ஒரு படை வீரர், 100க்கு அதிபதி ஒரு வீரர், தான தர்மங்களை அள்ளி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்திருக்காங்க. அந்த தான தர்மங்கள் பரலோகத்தில் உள்ள தேவனிடத்தில் எட்டினு தான். தேவன் அதை தர்மங்களை பார்க்குறாரு. உடனே அவனுடைய சீடனாகிய பேதுருவை அனுப்பி அவனுக்கு நற்செய்தி சொல்ல வைத்து அவனும் அவனை சேர்ந்த எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு அவங்க தேவனுடைய மக்களாக மாற்றப்பட்டாங்க என்ற ஒரு குறிப்பு புதிய ஏற்பாட்டில் நான் படிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் தான தர்மம் செய்ய மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள்லே பிரியப்படுறார். உங்களுக்கு உண்டானதெல்லாம் விற்று பிச்சை கொடுங்கன்னு இயேசுவும் சொன்னார். தான தர்மங்களில் ரொம்ப பிரியப்படுறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நீனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. இப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் காலத்தில் தம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வலதுபுறம் இடதுபுறம் நிற்கக்கூடிய 2 மக்களை பார்த்து சொல்கிறாரு. அந்த வலதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து இதை சொல்லும்போது, ஆண்டவரே, நீங்கள் எப்போ பசி உள்ளவராக இருந்தீங்க, எப்போ தாகம் உள்ளவராக இருந்தேன், எப்போ அந்நியனாக இருந்தீங்க, எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க, நாங்கள் உதவி செய்தோம்னு அந்த வலதுபுறத்தில் உள்ள நீதிமான்கள் கேட்கும்போது இயேசு பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் ஏழை எளியவர்களுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். கடவுளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கடவுளை உண்டியில் போய் கொட்டணும்னு தேவையில்லை. ஏழை எளிய மக்கள் அன்றாடும் பசியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த தர்மத்தை செய்யுங்க. அந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க, அந்த துணிமணிகளை அங்கே கொடுங்க, உங்கள் காணிக்கையை உணவாக்கி அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் இயேசு பெருமானுடைய காரியம். அதே மாதிரி இடதுபுறத்தில் நிற்பவங்களை பார்த்து, நான் இந்த மாதிரி பசியாக இருந்தேன், எனக்கு உதவி செய்யலை வைக்கலைன்னு சொல்லும்போது, அவங்க எப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த பூமியில் சிறிய ஏழை எளியவர்களுக்கு எதை நீங்கள் செய்யலையோ அது எனக்கே செய்யலை என்று சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த தீர்ப்பு வர்றதாக இதே மத்தேயு புஸ்தகத்தில் 25ஆம் அத்தியாயத்தில் அந்த பகுதி வருது. அதனால் தமிழக மக்களே,
தர்மம் செய்வது நல்லது, ஆனால் மனுஷர் படியாக அதை செய்யாதீங்க. அப்படி செய்தால் இறைவனிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அந்தரங்கத்தில் நீங்கள் செய்யும்போது அந்தரங்கத்தில் பார்க்குற அந்த தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பாருன்னு சொல்கிறார். நீங்கள் யாருக்கு தெரியாமல் செய்யும்போது தேவனுக்கு தெரியாமல் செய்ய முடியாது. தேவன் அதை பார்க்குறாரு. யாருக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும்போது தேவன் அதை பார்க்குறார். அந்த தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு அதுக்குரிய பலனை இந்த பூமியிலே கொடுத்துட்றாரு. அதே மாதிரி பரலோகத்துலேயும் உங்கள் பொக்கிஷம் அங்கேயும் சேரும். அதுக்குரிய பலன் அங்கேயே சேரும். என்னுடைய பேரால் ஒரு கிளாஸ் தண்ணி மாத்திரம் ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் கூட அந்த பலனை அடையாமல் போகான் என்று இயேசு பெருமான் சொல்லியிருக்கார். அதனால் உங்கள் தர்மம் அந்தரங்கமாக இருக்கட்டும், வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாது இருக்கட்டும், மனுஷர் காணும்படியாக வீதிகளில் சந்து பொந்துகளில் செய்யாதீங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலாருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை, கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவருக்கு விக்கிரக சிலை வழிபாடுலாம் கிடையாது. ஜாதி மதத்துக்கு எல்லாத்துக்குமே கடவுள் பொதுவானவர் என்ற ஒரு புரட்சி கருத்துக்களை வள்ளலார் ராமலிங்க அடிகள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அணையா அடுப்புன்னு சொல்லி அவர் துவங்கி வச்ச வடலூரில் தினமும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இப்போயும் சாப்பிட்றாங்க. கடைசியில் அவர் இந்த அடுப்பு அணையக்கூடாது, எப்போவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், சாப்பாடு பொங்கிக்கிட்டே இருக்கணும், மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏழைகள் சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. ஆகவே ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான் என்ற வாக்கியம். ஆகவே செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தவே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்று ஒரு அருமையான கவிஞர் எழுதியிருக்காரு. ஆகவே மக்களே, தர்மம் செய்ய ஆசைப்படுங்க, பழகுங்க. அந்த தர்மம் மனுஷர் காணும்படியாக பெருமையாக மேட்டுமையாக செய்யாமல் அந்தரங்கத்திலே செய்யுங்க. அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்த கடவுள் இறைவன் வெளியரங்கமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிப்பார். பரலோகத்துலேயும் அந்த பொக்கிஷம் போய் சேரும். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆகவே தர்ம காரியங்களை குறித்து செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். கடவுள் நமக்கு இந்த நல்ல எண்ணங்களை உள்ளங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.